அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியோட இந்த வருட ஆனுவல் பிளானர்ல பிடிபிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பியோடைய தேர்வு நடத்த போவதா அறிவிச்சிருக்காங்க. அவங்க அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்கிறது வந்து மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூலை மாதம் தேர்வு அப்படின்னு இது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் யூஜிடிஆர்பி தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. யூஜிடிஆர்பியில் தமிழ் பாடத் தேர்வர்களுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான வினா விடைகளை தொடர்ந்து இந்த பாரிப்படி பதிவிட போகிறோம். ஸோ தொடர்ந்து பாரிப்படி பக்கத்தை பார்த்துட்டு வாங்க. நிறைய வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ள வினாக்கள், புதுமையான வினாக்கள் கண்டிப்பா தொடர்ந்து பதிவிடப்படும். ஸோ அந்த வகையில இந்த முறை இந்த வீடியோல ராசமாணிக்கன் அவர்களுடைய 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து ஒரு 10 வினாக்கள் மட்டும் மிக முக்கியமான வினாக்கள் கொடுத்துருக்கேன். அதுல நிறைய வினாக்கள் இருக்கு. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்கிறேன். சோறு சமைக்கும் பானை, தயிர் பானை ஆகியன குழிசி எனப்பட்டது. சோறு சமைக்கும் பானை, தயிர் பானை ஆகியன குழிசி எனப்பட்டது. ஸோ இது வந்து 10 பாட்டு ஆராய்ச்சி பக்கம் 494 இருக்கு. இந்த பக்கம் என்பது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒவ்வொரு எடிஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த குழிசிங்கிற குறிப்பு எங்க இருக்குனாக்கா பெரும்பான்மையற்றுப்படைய 98வது அடியில இது இருக்கு. அதை நான் உங்களுக்கு கீழே அந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோறு சமைக்கும் பானை, தயிர் பானை ஆகியன குழிசி எனப்பட்டது. அடுத்து, குவிந்த வாயை உடைய நீருண்ணும் பாத்திரம் தொகுவாய் கண்ணல் எனப்பட்டது. குவிந்த வாயை உடைய நீருண்ணும் பாத்திரம் தொகுவாய் கண்ணல் எனப்பட்டது. இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையில இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. நெடுநல் வாடையில 64லேருந்து 66வது அடியில இந்த குறிப்பு இருக்கு. குவிந்த வாயை உடைய நீருண்ணும் பாத்திரம் தொகுவாய் கண்ணல் எனப்பட்டது. அடுத்து, நீர் சே நீர் பெய்து சேமித்து வைக்கும் ஒரு வகை பாத்திரம் குறுநீர் கண்ணல் எனப்பட்டது. அதாவது மழை பெய்யும் போது அந்த நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை குறுநீர் குறுநீர் கண்ணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்க காலத்துல. இந்த குறிப்பு எங்க இருக்குன்னா முல்லைப்பாட்டுல 57வது அடியில இருக்கு. உங்ககிட்ட இந்த புத்தகங்கள்லாம் இருந்தா நீங்க பாருங்க. இந்த குறிப்புகள் எல்லாமே ராசமாணிக்கனார் எழுதிய 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற நூல்கள் தான் எடுத்திருக்கோம். அடுத்து, நெல்லையும் அரிசியையும் சேமித்து வைக்க பயன்பட்ட பொருள் மஞ்சிகை எனப்பட்டது. இதனை கொட்டகாரம் என நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார். நெல்லையும் அரிசியையும் சேமித்து வைக்க பயன்பட்ட பொருள் மஞ்சிகை எனப்பட்டது. ஸோ நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாரு? கொட்டகாரம். மஞ்சிகையை கொட்டகாரம் அப்படின்னு நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார். பருப்பு, தேங்காய் மற்றும் சர்க்கரை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு வகை தின்பண்டம் மோதகம் எனப்பட்டது. இதுவும் அந்த 10 பாட்டு ஆராய்ச்சியில தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த மோதகம் அப்படிங்கன்னா என்னன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மோதகம் அப்படின்னு சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க. விநாயகருக்கு படைக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை தான் வந்து மோதகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மோதகத்தை பிட்டுன்னு அடியார் நல்லா சொல்லியிருக்காரு. அஹ் அதே போல கந்த புராணத்துல தான் மோதகம் என்பது கொழுக்கட்டை அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பருப்பு, தேங்காய் மற்றும் சர்க்கரை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு வகை தின்பண்டம் மோதகம். இந்த மோதகம் என்கிற குறிப்பு சங்க இலக்கியங்கள்ல பல்வேறு இடங்களுக்கு இருக்கு. நீங்க தேடி பாருங்க. அடுத்து, முல்லை நிற சீரூர்களில் இருந்த மக்கள் வரகரிசி சோறும் அவரை பருப்பும் கலந்து செய்த கும்மாயம் என்ற உணவை உண்டனர். முல்லை நில சீரூர்களில் இருந்த மக்கள், அதாவது முல்லை நில மக்கள் வரகரிசியும் வரகரிசி சோறும் அவரை பருப்பும் கலந்து ஒரு உணவை செய்திருக்கிறார்கள். அதற்கு கும்மாயம் பேரு. இந்த குறிப்பு பெரும்பாலாற்று படையில இருக்கு. இந்த வினா 2024ஆம் ஆண்டு நடந்த யூஜிடிஆர்பியில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான குறிப்பு கீழே கொடுத்துருக்க பாருங்க. முல்லை நில உணவாக பெரும்பாலாற்றுப்படை எதனை சுட்டுகிறது அப்படின்னு. கஞ்சி, கரிசோறு, பாற்சோறு, கும்மாயம். ஸோ முல்லை நில உணவாக பெரும்பாலாற்றுப்படை குறிப்பிடுவது கும்மாயம். அடுத்து, அருச்சுனனை பூவிரி கச்சை புகழோன் என குறிப்பிடும் நூல் சிறுபானாற்றுப்படை.
சங்க இலக்கியத்துல சிறுபானாற்றுப்பட பூ பூவிரி கச்சை புகழோன் என குறிப்பிடப்படுவோன் யார்? அர்ச்சுனன். கேள்விகள் எப்படியும் பார்க்கலாம். சிறுபானாற்றுப்படை அர்ச்சுனனை பூவிரி கச்சை புகழோன் என குறிப்பிடுகிறது. காமம், முகுடம், பதுமம், கோடகம், கிம்புரி ஆகிய ஐந்தும் முடி உறுப்புகள் என திவாகரமும் பிங்களந்தையும் கூறுகின்றன. தாமம், முகுடம், பதுமம், கோடகம், கிம்புரி ஆகிய ஐந்தும் முடியுறுப்புகள் என திவாகரமும் பிங்கள நிகந்தையும் கூறுகின்றன. முடியுறுப்புகள் எத்தனை என 5. என்னன்னா தாமம், முகுடம், பதுமம், கோடகம், கிம்புரி. இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய நூல்கள் எதுனா திவாகரம், பிங்களந்தை. கடைசியா 10 பாட்டில் போர் பற்றிய குறிப்பிடும் நூல்கள் எவை? 10 பாட்டில் போர் பற்றி குறிப்பிடும் நூல்கள் முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை. தொடர்ந்து பாரிப்படிப்பகத்தோட இணைஞ்சிருங்க. இன்னும் நிறைய வினாக்களை தொடர்ந்து பதிவிட போறோம். நன்றி, வணக்கம்.